ஃபார்முலா 4 கார் பந்தயம் முதன்மை அமர்வு முன்பு இன்னைக்கு வந்துச்சு. அதில் ஏற்கனவே இந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் போட்டு அந்த டிவிஷன் பெஞ்சில் ஃபார்முலா 4 பந்தயம் நடத்தலாம், சில கண்டிஷனும் நடத்தலான்றது உத்தரவு போட்டாங்க. அதே வழக்கை இன்னைக்கு இன்னொருத்தர் போட்டிருக்காரு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இது நேற்று மென்ஷன் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் இதை என்டர்டெயின் பண்ண மறுத்துருச்சு. திருப்பி இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வில் இதை ஃபைல் பண்ணாங்க. அவங்க பெட்டிஷனர் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் கம்யூட்டர்ஸுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை வச்சாங்க. கவர்மெண்ட் தரப்பில் என்ன வாதத்தை வச்சோம்னா, இது யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க, எல்லா பர்மிஷனோட தான் நடக்குது அப்படின்னு சொல்றத நம்ம வாதத்தை ஸ்ட்ராங்காக வச்சோம். ஏற்கனவே இந்த வழக்கை பற்றி நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அமர்வு மன்றத்தில் சொல்லிட்டோம், எல்லா வழக்கையும் சொல்லிட்டோம். அது திருப்பி தேவையில்லாத ஒன்று இன்னொரு தடவை போட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம தரப்பில் எல்லா வாதத்தையும் எடுத்து வச்சோம். அதில் நீதிபதி நம்ம கவர்மெண்ட் தரப்பில் போட்ட வழக்கை நம்ம வாதத்தை வாதத்தை ஒத்துக்கிட்டு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றதுக்கு அதில் எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஆகஸ்ட் 31 நடக்க போற பந்தயம் மதியம் 12 மணிக்குள்ள அந்த எஃப்ஐஏன்ற ஒரு சர்டிபிகேட் மட்டும் முன்னாடியே 12 மணிக்குள்ள வாங்கிடணும். அது வாங்கிட்டா எந்த தடையும் இல்லாம ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்கலாம் அப்படின்றது முதன்மை அமர்வு ஒரு இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து தொடர்பாக அவங்க என்ன சொன்னாங்க, முதன்மை அமர்வு நீதிபதி ஒரு உத்தரவு மட்டும் கேட்டிருந்தாரு. கமிஷனர் போலீஸ் கமிஷனர் ஒரு அஃபிடவிட்டா போட சொன்னாங்க. அந்த அஃபிடவிட் அண்டர்டேக்கிங்கா போட்டு அந்த அஃபிடவிட்ல எந்த ஒரு இதுவும் இருக்காது, எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இருக்காது, அதுக்கு எல்லா ப்ரொடெக்ஷனும் போலீஸ் தரப்புல கொடுப்பாங்கன்ற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்கோம். அதை ரெக்கார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அவங்க லைசன்ஸ் அன்னைக்கு ஆகஸ்ட் 31 ஃபங்க்ஷன் நடக்குது, கார் ரேஸ் நடக்க போகுது. அன்னைக்கு காலை இன்ஸ்பெக்ட் பண்ணி லைசன்ஸ் கொடுத்துருவாங்க, எஃப்ஐஏ லைசன்ஸ் கொடுத்துருவாங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு 12 மணிக்குள்ள லைசன்ஸ் வாங்கிட்டு ஃபார்முலா 4 எந்த தடையும் இல்லாம தொடரலான்றது நீதிமன்றம் தெளிவா ஒரு ஆணை போட்டு.